ஃபினான்ஸ் வித் வீரா பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் நிகழ்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களை நான் ஒரு புது உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அந்த புது உலகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ். அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அன்லிஸ்டட் ஸ்டாக் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது மைண்டில் ஞாபகத்துக்கு வர்றதுன்னா என்எஸ்சி ஐபிஓ இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஐபிஓ வரல. அந்த ஐபிஓ டிலே ஆகிறது யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சித்ரா லக்ஷ்மணனா பாவம், அவர் கிடையாது, சித்ரா ராமகிருஷ்ணா. ஸோ சித்ரா ராமகிருஷ்ணா என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்எஸ்சிக்குள்ளே பல விஷயங்கள் நடந்துச்சு, அதனால அது கேஸ் எல்லாம் ஃபைல் ஆச்சு, செபி வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க. அந்த கோலொகேஷன் கேஸுக்காக இது வரைக்கும் என்எஸ்சி 643 கோடி ரூபாயை கட்டியிருக்கிறாங்க. ஓகே, 2019 ஐபிஓ வர வேண்டியது இன்னும் வரலை. பட் இப்போது ஐபிஓ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சொல்லப்படுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கு. இதில் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் ஐபிஓ வரப்போகுது அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கிறதுனால என்எஸ்சியுடைய ஷேர் வந்து இந்த அளவுக்கு எகிரிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டுமே காரணம் கிடையாது. அதை தாண்டி நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன் அப்படிங்கிறத இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா என்எஸ்சி மட்டும் நாளைக்கு லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அது ஒரு மோனோபொலியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிஎஸ்சி இருக்கும். பிஎஸ்சி இருந்தாலும் அதிகமான ஃபங்க்ஷன்ஸ் எதில் இருக்குது, அதிகமாக ட்ரேடிங் எதில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் தான் நடக்குது. அப்படி நடக்கிறதுனால கிட்டத்தட்ட அது ஒரு மோனோபொலி ஸ்டேட்டஸில் இருக்கிற கம்பெனி தான்ப்பா அப்படிங்கிற மைண்ட் செட்டு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்குது. அதனால தான் என்எஸ்சியை நோக்கி எல்லாருமே படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி எப்படி பிஸ்னஸ் பண்ணுது, அதனுடைய பிஸ்னஸ் மாடல் என்னென்னா ரொம்ப 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 சூப்பரான ஒரு பிஸ்னஸ் மாடல் என்எஸ்சிக்கிட்ட இருக்குது. என்எஸ்சிக்கிட்ட மட்டும் கிடையாது, பிஎஸ்சி கிட்டையும் அப்படிப்பட்ட மாடல் தான் இருக்குது. எந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் அந்த மாடல் தான் இருக்கும். அதனால தான் இந்த பிஸ்னஸ் மாடல் நிறைய பேரை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படின்னு என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை என்எஸ்சியும் பிஎஸ்சியும் ஃபீஸாக எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ட்ரேடிங் நடக்கும்பொழுதும் இது ஃபீஸுங்கிறது போகுது. அண்ட் என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 90% ஆஃப் த ஈக்விட்டி கேஷ் செக்மெண்ட்டு அவங்கக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் 80% டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டும் என்எஸ்சி கிட்ட தான் இருக்குது. ஸோ கடன் எதுவும் இல்லாமல், அதிகமான மெட்டீரியல் காஸ்ட் எதுவும் இல்லாமல், கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரியாக இல்லாமல் ரொம்ப லைட் மாடலில் பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை நாம் அக்யூர் பண்ணோம்னா நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. என்எஸ்சியுடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 19,177 கோடி. இது லாஸ்ட் இயரில், அதாவது 2024-25 ஃபினான்ஷியல் இயரில் 19,177 கோடி. இந்த 19,177 கோடிங்கிறது ப்ரீவியஸ் இயர்லேருந்து 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த கம்பெனியுடைய எபிட்டா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மட்டுமே 12,647 கோடி, 28% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரீவியஸ் இயர்லேருந்து. அண்ட் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 12,188 கோடி, அது 47% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன் இந்த அளவுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நாளுக்கு நாள் ஷேர் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட் பற்றி நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. நிறைய டிமேட் அக்கௌண்ட்ஸ் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்பொழுது நிறைய ட்ரேடிங் நடக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த கம்பெனிக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அதனால தான் இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. ப்ராஃபிட் மார்ஜினும் சூப்பராக இருக்குது. 60% கிட்ட இவங்க ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 45% இருந்திருக்கு. ஆக்சுவலாக இது ப்ரீவியஸ் இயரில் 37% இருந்திருக்கு. 37லேருந்து 45 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தளவுக்கு சூப்பர் குட் விஷயங்களாக இதில் இருக்குல்ல. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கிட்ட இருக்கிற டோட்டல் டெக் கெப்பாசிட்டியில் அவங்க வந்து இது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுறதுக்கு 8% தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அப்போ ரிமைனிங் 92% டெக் கெப்பாசிட்டி இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் கிடச்சிது. யோசிச்சு பாருங்கள், அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் உள்ளே வரணும், இன்னும் நிறைய டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் ஆகணும், இன்னும் பெரிய அளவில் ட்ரேடிங்லாம் நடக்கணும். அப்படி நடக்கும்பொழுது என்எஸ்சியுடைய லெவல் அப்படிங்கிறது வேறு எங்கேயோ இருக்குன்னு நம்ம இமேஜின் பண்ணியே பார்க்க முடியல. ஸோ இப்போ என்எஸ்சியுடைய ஷேர் ப்ரைஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,340 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக 2,400 ரூபாய்க்கு மேலாம் போயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஸ்லைட்டாக இறங்கி 2,350 ரூபா ரேஞ்சில் இருக்குது. ஆனால் இது எவ்வளோ நாளில் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்குள்ளே நடந்திருக்கு. இப்போ 2,300க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்கை வாங்குறதுக்கும் மக்கள் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அப்படி போட்டி போடுறதுக்கான காரணம் என்னென்னா இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ என்எஸ்சி ஐபிஓ வருது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 15 to 20% வரைக்கும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் இந்த ஷேரை வந்து வாங்கின மாதிரி இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. சப்போஸ் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே ஐபிஓ வருது அப்படின்னா அந்தளவுக்கு ப்ரைஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது அப்படிங்கிற கதையும் இருக்குது. சரி, இப்போ என்எஸ்சி ஸ்டாக்கை 2,300 ரூபாய்க்கு மேலே கொடுத்து
அன்லிஸ்டட் ஷேர் விற்கக்கூடிய புரோக்கர் கிட்ட வாங்கினா நமக்கு அது லாபமாக நஷ்டமா, அதில் ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அன்லிஸ்டட் ஸ்டாக்கை எப்படி வாங்குறது அப்படிங்கிற சின்ன விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். அன்லிஸ்டட் ஸ்டாக்கை இந்தியாவில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரிசைஸ், WWIPL, அன்லிஸ்டட் ஜோன், ஷேர் கார்ட், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இவங்க எல்லாருமே யாருன்னா ஒரு இன்டர்மீடியேட்டர் தான், அதாவது ஒரு புரோக்கர் தான். உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, பணத்தை வாங்குவாங்க, அக்கௌண்ட்டில் போடுங்க, அதுக்கப்புறம் அந்த ஷேரை வந்து உங்கள் டிமார்ட்டை கொண்டு கொடுக்குறோம் அப்படின்னு வாங்கி மாற்றி விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ 100% இது ரிஸ்கியான ஆப்ரேஷன் அப்படின்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி செபியால் ரெகுலேட் பண்ணப்பட்டிருக்கோ அந்த மாதிரி இது ரெகுலேட் பண்ணப்பட்டது கிடையாது. அதுக்காக இது இல்லீகலான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இல்லீகலான பிளாட்ஃபார்மும் கிடையாது. ஆக்சுவலாக இது லீகலான பிளாட்ஃபார்ம் தான். ஆனால் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிஸ்டட் ஸ்டாக்கை வாங்கும்பொழுது நமக்கு என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் இருக்கோ அந்த ப்ரொடெக்ஷன் எதுவுமே இதில் இருக்காது. சரி, ஓகே, இப்போ என்எஸ்சியோட ஷேரை வாங்கலாமா இல்லையா அப்படின்னு நம்ம போய் பார்ப்போன்ட்டு ப்ரிசைஸ் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணேன். ரிஜிஸ்டர் பண்ணோன்னே ஃபஸ்ட் எடுத்தோன்னா என்ன காமிக்குதுன்னு பாருங்களேன். டு இன்வெஸ்ட் இன் ப்ரிசைஸ் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் ப்ரைவேட் மார்க்கெட்ஸ், ப்ளீஸ் ரீட் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் பிலோ. இது வந்து டீசெண்டாக இங்கிலீஷில் இருக்கா? அது கீழே உள்ள பாயிண்ட்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் கிணத்துக்குள்ளே விட போகிறீங்க. கிணத்துக்குள்ளே முதல்ல இருக்கும், தவளை இருக்கும், பாம்பு இருக்கும், என்ன வேணாலும் இருக்கும். அந்த கிணத்து தண்ணியை தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதில் உங்களுக்கான பொருள் இருக்கும். அந்த பொருளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கிணத்துக்குள்ளே குதிக்கணும். ஸோ கிணத்துக்குள்ளே குதிக்கும் பொழுது உங்களுக்கு செங்கலில் அடிபட்டாலோ, தண்ணியை குடிச்சு நீங்கள் செத்தாலோ, இல்லை முதல்ல வந்து ஏதாவது இடத்துல கடித்தாலோ நாங்கள் பொறுப்பு கிடையாது. இது எல்லாத்துக்கும் உனக்கு ஓகே அப்படின்னா நீ கிணத்துக்குள்ளே குதிரா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரிஸ்க்கு, இன்வெஸ்டிங் இன் ப்ரைவேட் மார்க்கெட்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்கி. ஒன்லி ஸ்பெண்ட் அன் அமௌண்ட் தட் யூ கேன் அஃபோர்ட் டு லாஸ் ஆன் இட்ஸ் ஹோல் வித்தவுட் டிராஸ்டிக்கலி அல்டரிங் யுவர் லைஃப் ஸ்டைல். யூஸ்வலி 10% ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ வுட் பி எ சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா 10% உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10% நீ இதுக்கு எடுத்து வை. ஆனால் அந்த பணம் எப்படி இருக்கணும்னா உன் வாழ்க்கைக்கு தேவையே கிடையாது. இதை தூக்கி நான் குப்பை தொட்டில் போட்டாலும் போடுவேன், அதுக்கு பதில் இங்கே போடுறேன் அப்படிங்கிற மாதிரியான காசு இருந்தால் மட்டும் அதை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து போடு அப்படின்றாங்க. அடுத்த பாயிண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். டிமேட் அக்கௌண்ட்டுக்கு லிங்க் பண்ணி எந்த அக்கௌண்ட் இருக்கோ அதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கும். அதுலேயும் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத அவங்க போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது மல்டிபிள் டீலில் நீங்கள் வந்து பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஏன் மல்டிபிள் டீல்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போது லிஸ்டட் கம்பெனியை வாங்கும்பொழுது ஒரு ஸ்டாக்கு கூட வாங்கலாம், பட் அன்லிஸ்டடில் வாங்கும்பொழுது அந்த மாதிரி வாங்க முடியாது. எப்படி நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணும்பொழுது லாட்டாக அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் பாருங்களேன், ப்ரைஸ் பெர் லாட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 11,745 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த 11,745 ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் ஃபீஸாக 234 ரூபா போயிடும். ஸ்டாம்ப் டியூட்டி ஜிஎஸ்டின்னு 44 ரூபா போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லாட்டாக தான் நீங்கள் எடுக்க முடியும். 2 லாட் வாங்கலாம், 3 லாட் வாங்கலாம் அப்படின்னு அது போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ அன்லிஸ்டட் ஸ்டாக்கை எப்படி வாங்குறது, எந்த வெப்சைட்டில் போய்ட்டு வாங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது 2,340 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய என்எஸ்சியுடைய ஸ்டாக்கை இப்போ நம்ம வாங்கி வச்சோம்னா நமக்கு லாபமாக இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அது என்ன சிக்கல்னா, இப்போது 2,300க்கு மேலே இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 2,300க்கு மேலே இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் ட்ரேட் ஆகும்பொழுது இன்றைக்கி நீங்கள் வாங்கி வைக்கிறீங்கிற பட்சத்தில் ஐபிஓ வரும்பொழுது ஐபிஓ ப்ரைஸு 3,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே இந்த ஸ்டாக்கை பிடிச்சிட்டிங்க அப்படின்னு ஹைஃபை கொடுத்துக்கலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம். இதில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிறதுனால ஐபிஓ வரும்பொழுது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் கிடைக்கும். ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் கிடைக்கும் பொழுது டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே சரியாக நடந்துச்சுன்னா ஓகே. ஆனால் அப்படி நடக்கலைன்னு வைங்களேன், அதுதான் பிரச்சனை. ஏன் இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்னா, சமீபத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதே மாதிரி ஒரு சம்பவம் தூத்துக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்னு வடிவில் சொல்கிறார்ல, அந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னா, ஸ்விக்கி ஐபிஓவில் ஸ்விக்கி வந்து ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி அதனுடைய அன்லிஸ்டட் ஷேர் ப்ரைஸ் 425லேருந்து 550 ரூபா வரைக்கெல்லாம் போயிருக்கு. ஸோ அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் அதிகபட்ச ப்ரைஸ் அப்படிங்கிறது ஸ்விக்கிக்கு 550 ரூபா இருந்திருக்கு. ஆனால் ஐபிஓ வரும்போது எவ்வளோக்கு வந்தாங்க, ஐபிஓடைய ப்ரைஸ் பேண்ட் 371 ரூபாயிலேருந்து 390 ரூபான்னு இருந்துச்சு. பட் 596 ரூபா வரைக்கும் போயிட்டு இது இறங்குனுச்சு. ஓகேவா? அதனால் ஒருவேளை வந்து 550 ரூபா கொடுத்து ஸ்விக்கியுடைய ஷேரை அன்லிஸ்டடாக இருக்கும்பொழுது வாங்கி வச்சுருந்த ஒருத்தர் ஐபிஓ வந்த பிறகு 590 ரூபாய்க்கு விற்றுருந்தார் அப்படின்னா ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட 40 ரூபா லாபம் கிடைச்சிருக்கும். பட் இதே மாதிரி விஷயம் என்எஸ்சிக்கு நடக்குமா அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா என்எஸ்சியுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 2 வாரத்திலேயே 1,500 ரூபாயிலேருந்து 2,300 ரூபாய்க்கு மேலே போயிருக்கு. இப்போது நாளைக்கே இவங்க ஐபிஓ வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில்
ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் 2500 ரூபாயிலேருந்து 3000 ரூபா, இல்லை 2500 2600 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்க்க முடியாது. சப்போஸ் என்எஸ்சியோடைய ப்ரைஸ் பேண்ட் 500 530 ரூபா அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்மியாக கோட் பண்ணுறாங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இனிஷியல் ஆஃபர் வரும்பொழுதே, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் வரும்போது பெரிய லாஸை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். சப்போஸ் 2300 மேலே அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க என்எஸ்சியுடைய ஷேரு ஐபிஓ வந்ததுக்கு பிறகு செகண்டரி மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸுக்கு போகுது, இதை விட அதிகமான ப்ரைஸுக்கு போகுதுன்னா அந்த டைமில் உங்களால் லாபம் பார்க்க முடியும். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ ஃபைனலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸ் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால லிஸ்டட் மார்க்கெட்லேயும் செகண்டரி மார்க்கெட்லேயும் அதே மாதிரி வருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதை நம்ம லைவ் எக்ஸாம்பிளாகவும் பார்த்துட்டோம். அடுத்தது அன்லிஸ்டட் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வாங்கும் பொழுது லாட்டாக தான் வாங்க முடியும். ஒரு ஷேரோ 2 ஷேரோ நீங்கள் வந்து ஒரு பரிச்சார்த்த முயற்சி எடுக்கிறேன் அப்படிலாம் ட்ரை பண்ண முடியாது. இந்த மாதிரி பல ரிஸ்க் இதில் இருக்குங்கிறதுனால அன்லிஸ்டட் ஸ்டாக்கை நீங்கள் வாங்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள், லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அன்லிஸ்டட் ஸ்டாக்கை எப்படி வாங்குறது, அதில் என்ன ரிஸ்க் இருக்குங்கிற விஷயங்கள் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ என்எஸ்சியோடைய ஐபிஓ எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எப்படி ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்எஸ்சியோடைய ஐபிஓ வந்தால் எந்த மாதிரி அது கோட் ஆகும், என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக ஃபினான்ஸ் வித் வீரா சேனலை இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சோம் அப்படின்னா வர்ற எல்லாருமே புதுசு தான், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.